என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மூவேந்தர் மீடியாவின் நிறுவனர் அன்பு தம்பி மல்லர் அவர்களே, இந்த அரங்கத்தில் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பொறுமையாக செவிசாய்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் மாற்றம் வேணுங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கையை தூக்கி காமிங்களேன். பட்டியல் மாற்றம் வேணும், இந்த பட்டியலிலிருந்து நாம் வெளியே போகணும், எஸ்சி பட்டியலிருந்து வேணுங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. வேண்டாங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. வேணுங்கிறவங்க கீழே போடுங்க. வேண்டான்னு சொல்லுதவங்க கை தூக்குங்க. வேண்டான்னு சொல்லி இதுல இருந்து போகவே கூடாது, இதுல தான் இருக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் இருக்கு. மீண்டும் ஒரு முறை அந்த கொஸ்டினை கேளுங்க. வேண்டான்னு சொல்றவங்களுக்காக நான் பேசுறேன். வேணும்னு சொல்றவங்க பக்கத்துல இருந்து வேண்டான்னு சொல்றவங்களுக்காக பேசுறேன். அதிலும் குறிப்பாக அண்ணன் ஐங்கரன் போன்றவர்களுக்காக பேசுறேன். இந்த சமூகம், இந்த சாதி பட்டியல்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியல் வெளியேற்றத்தை மறுப்பவர்கள் இதுவரைக்கு கண்டறியவில்லை என்பது என் தரப்பு வாதம். எல்லாரும் வந்து எங்க நிக்கிறாங்க? 1936 ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்கிய அட்டவணை சாதி பட்டியல் தான் அவங்க பட்டியல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 1850களில் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டம் வெடித்து கிளம்பிய 1850களில் 1856 ஒரு சாதி முட்டுப்பாடுகள் நீக்கும் சட்டம் ஒண்ணு கொண்டு வரான். நீங்க 1800களில் பூரா சட்டம் தான். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய சமூகம், பொது சமூகம் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிற கருத்தை ஆங்கிலேயர்கள் மிக தெளிவாக கட்டமைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 1835 இந்தியர்கள் தங்களுடைய வரலாறுகளை அச்சில் கொண்டு வரலான்னு ஒரு சட்டம் கொண்டு வரான். அச்சிடும் உரிமை வழங்கும் சட்டம் 1835. 1856 சாதி முட்டுப்பாடுகள் நீக்கும் சட்டம். ஒருவனை சாதி ரீதியாக நீங்கள் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிற சட்டம். 1860களில் இந்த ரெண்டு சட்டமும் என்ன செய்யுதுன்னா, சாதி சங்கங்கள் தோன்றுவதற்கும் சாதி பத்திரிகைகள் தோன்றுவதற்கும் சாதி வரலாறுகள் எழுதுவதற்கும் சாதி புராணங்கள் வருவதற்கும் இது உந்துகோலாக இருக்கிறது. 1871 இந்திய சமூக அடுக்கில் அதனுடைய பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை புரிந்து கொண்டு தங்களுடைய நிர்வாகத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியை சாதிக்கு தகுந்தவாறு எப்படியெல்லாம் கட்டமைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871. இப்படி வருகிற போது பாகுபாடை ஆங்கிலேயர்கள் மிக தெளிவாக கையாண்டு இப்படி வருகிற போது இன்றைக்கு ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பறையர் சமூக மக்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தில் தோட்டிகள் என்றும் நிறைய பெயர்கள்ல அழைக்கிறாங்க. இந்த பெயர்கள்ல அழைக்க கூடாது, எங்களை ஆதி திராவிடர் என்கிற ஒற்றை பெயரில் அழைக்கணும்னு 1800களில் ரெவரண்ட் ஜான் ரத்தினம், திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர், பறையர் சமூகத்தினுடைய அறிவு தந்தை அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள்லாம் போராடுறாங்க. போராடியதன் அடிப்படையில் திராவிட இயக்கம் பிராமணர் அல்லாதோர் என்று இந்த சமூகத்தை செங்குத்தாக பிளந்து தமிழர் அல்லாதோர் தலைமையில் கட்டமைக்கப்பட்ட திராவிடர் இயக்கம் 1919 மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை, ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது தேர்தலில் பங்கெடுக்கல. தேர்தலில் பங்கெடுக்கும் வாய்ப்பு திராவிட இயக்கத்திற்கு வருகிற போது பறையர் சமூகத்தைச் சேர்ந்த MC ராஜா அவர்கள் சட்டசபை உறுப்பினராக இருக்கிறார். அப்படி உறுப்பினராக இருக்கும் போது அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார் சட்டசபையில்.
அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 1922 பறையர்களுக்கு ஆதி திராவிடர் அரசாணை வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணை என்பது பறையர்களுக்கான பெயர் அரசாணை அல்ல. இப்ப நமக்கு கொடுத்திருக்காங்க பெயர் அரசாணை, அது மாதிரிலாம் கிடையாது. அந்த அரசாணையினுடைய நுட்பத்தை நான் பட்டியல் வெளியேற்றத்தை மறுக்கிற எல்லாத்தையும் கேட்கிறேன். எங்கெங்க அந்த அட்டவணை பிரிவு எங்க வந்துச்சு அப்படின்ட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா 36க்கு வந்துடுறாங்க. 1922 ஆதி திராவிடர் அரசாணை போட்டுட்டு 29 சாதிகளை ஆதி திராவிடர் இன்னும் ஒரு பட்டியலை உருவாக்குறான். முதலில் நீர்க்கட்சி அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் ஆதி திராவிடர் பட்டியல். அது ஒரு சாதியினுடைய அழைப்பு பெயர் கிடையாது. 36 இந்தியா முழுமைக்கும் அட்டவணை சாதிகளுடைய பட்டியலை உருவாக்குகிறார்கள். அப்போது இந்திய விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காங்கிரஸ் கட்சியிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் சார்ந்து நிற்கிறார்கள். அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வந்துவிட்டார்கள். இந்த சமூகத்தினுடைய முதுபெரும் தலைவர்களாக கருதப்படுகிற பெருமாள் பீட்டராக இருந்தாலும் சரி, தேக்கம்பட்டி பாலசுந்தரராசாக இருந்தாலும் சரி, ஐயா இமானுவேல் சேகரனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே காங்கிரஸை சார்ந்து நின்றார்கள். தஞ்சை பகுதியில் போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து நின்றார்கள். தன்னுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுகிறவனை என்ன சொல்லுவாங்க, எப்படி ஒடுக்குவாங்கிறதுக்கு இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கை சாட்சி. அந்த அடிப்படையில் ஆங்கிலேய அரசாங்கம் தேவேந்திர குல வேளாளர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 1936 உருவாக்கப்பட்ட அட்டவணை சாதிகள் பட்டியலில் கொண்டு இணைக்கிறான். தேவேந்திர சமூகத்தினுடைய எந்த இயக்கமும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கல, எந்த தலைவரும் ஒரு கோரிக்கை வைக்கல, எங்கேயும் என்ன போய் சேருன்னு சொல்லல. ஒண்ணு. இரண்டாவது, தேவேந்திர குல வேளாளர்கள் 1810 பரமக்குடியில் ஒரு மாநாடு நடத்தி 12 தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு அறிஞர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1840 கப்பலுக்கு கட்டுகிற தொலை தூரத்தில் வருகிற கப்பல் தெரியும்னா அதுல கொடி கட்டி இருப்பான். அதே போன்று சிகப்பு பச்சை கொடியை அறிமுகப்படுத்தி ஒரு அரண்மனையை போல் தன்னுடைய சமூக சங்கத்தை உருவாக்கிய செங்கோட்டைப்பட்டி தேவேந்திர குல வேளாளர் சங்கம். 1919 தேவேந்திர குல ஐக்கிய சங்கம். 1926 தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கம். 1923 சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சபை. மட்டும் அல்ல, 10க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் பள்ளிகள் இருந்துச்சு. பள்ளிக்கூடம், தேவேந்திர குல வேளாளர் பெயர் கொண்ட பள்ளிக்கூடம் இருந்துச்சு. எந்த சமூகத்தை நீங்கள் பட்டியலில் கொண்டு இணைத்திருக்கிறீர்கள்? ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி மிகப்பெரிய அறிவுத்தள செயல்பாட்டாளர். ஐயா ஊர்காவலன் மிகப்பெரிய சமூக முன்னோடி. இவர்கள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் 21ஆம் நூற்றாண்டுக்கு வரவில்லை. நான் பார்ப்பது அவர்களோடு அவர்களுடைய கருத்துக்களோடு உடன்படுகிற இடமும் இருக்கிறது, முரண்படுகிற இடமும் இருக்கிறது. ஒரு இனத்தின் தலைமுறையை உலகமெல்லாம் மல்லர் பல்லர் என்று உலக நாகரிக வரலாற்றில் தன்னுடைய வரலாற்று தடயங்களை பதித்து வைத்திருக்கிற ஒரு பேரினம் இந்திய துணைக்கண்டத்தில் எங்கு சென்றாலும் மல்லர் பல்லர் என்கிற வரலாற்று தடயம் இருக்கிறது. இந்திய கண்டமாக இருந்தாலும் சரி, உலக வரைபடமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வரலாற்று தடயங்களை மிக விரிவாக பதிவு செய்திருக்கிற ஒரு பேரினத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, பட்டியலில் அடைத்து, பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் இந்து தேவேந்திர குல வேளாளர்கள். பட்டியலில் இருந்து வெளியே சென்று கிறித்துவத்தை தழுவி இந்த சாதிய சமூகத்திற்கு சவுக்கடி கொடுத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். அது எப்படி ஒரே இனத்தில் 2 மதத்தில் எப்படி இருக்க முடியும்? வைக்கிறான் வேட்டு, உடனே என்ன செய்யறான், இங்க உள்ள ஒரு கூட்டத்தை தூண்டுறான். என்ன தூண்டுறான்? பட்டியலில் இருந்து வெளியேறிவிடக் கூடாது என்று சொல்லுகிற பெரும்பான்மையான நம்முடைய உறவுகள், வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் என்னுடைய நண்பர், ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி என்னுடைய உறவினர், இவர்கள் எல்லாம் பட்டியலிருந்து வெளியே புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் புரட்சி செய்ய காத்திருக்கிற இன்னொரு கூட்டத்தை நீங்கள் புரட்சி எல்லாம் செய்யக்கூடாது, அங்கே இருந்து நீங்க அனுபவிங்க, உங்களுக்கு கொடுக்க
இருக்கக்கூடிய தனித்தொகுதிகளை உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வைத்து நீங்கள் முன்னேறி விடலாம். அது எப்படி 70 லட்சம் மக்கள் தொகை கொண்ட வாக்காளர்களை கொண்ட பெருஞ்சமூகம் தன்னுடைய அதிகாரத்தை பெற முடியவில்லை. ஐயா சொல்லியிருக்கிறாரு நிறைய. இன்னைக்கு ஒரு 4 பக்க அளவுல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதன் மீது வரிக்கு வரி எனக்கு மறுப்பு இருக்கிறது, ஏற்பும் இருக்கிறது. என்னன்னா, நான் ஏற்கிற விஷயம் என்னன்னா, அவர் பட்டியலிருந்து வெளியேறிவிட்டார். வெளியேறிய ஒருவர் இன்னொருத்தனை வெளியேறக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருங்கிற ஒரு உளவியலை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அவர் இன்னும் 21ஆம் நூற்றாண்டுக்கு வரலங்கிறதுனால சொல்றாரு. வந்துட்டாருன்னா அப்படி ஒரு கருத்து சொல்ல மாட்டாரு, வருவார் என்று நம்புகிறேன் இந்த அரங்கத்தின் வழியாக. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ இவங்கெல்லாம் படித்தவர்கள், நம்மளாம் பெரிய அளவுல இவர்களை போன்று தடித்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடையாது. நாம அன்றாடம் வேலைக்கு செல்கிறவர்கள், நமக்கு அதிகபட்சம் ஒரு 500 கிடைக்கும். ஆம்பளைனா ஒரு 700 சம்பாத்தியம் பண்ணலாம். நம்மளால அவ்வளவு பெரிய புத்தகங்கள்லாம் வாங்க முடியாது. ஆனாலும் இத்தகைய வறிய சூழலிலும் நாம் சில புத்தகங்கள் படிச்சிருக்கோம், அவங்களுக்கு நாம பரிந்துரைக்கிறோம். எங்கள் மீது இழைக்கப்பட்ட வரலாற்று துரோகத்தையும், எங்களுடைய வரலாற்று கோபத்தையும், எங்களுடைய வரலாற்று பட்டியல் மாற்றம் என்கிற வரலாற்று நியாயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில புத்தகங்களை பரிந்துரை செய்கிறேன். பேராசிரியர் தங்கராசு பாட்டாளி முழக்கம் என்கிற வர்க்க சிந்தனையையும் சமூக விடுதலையும் உயர்த்தி பிடித்த அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பேராசிரியர் தங்கராசு எழுதிய தேவேந்திர குல வேளாளர்களும் எஸ்சி அட்டவணையும் என்கிற ஒரு நூலை படிங்க. 2வது நூலாக தலித் சிந்தனை விவாதம்னு சொல்லி ஒரு அருமையான நூல் பேராசிரியர் ஞானசேகரன் எழுதியிருக்கிறாரு, படிங்க. அது கூட வேண்டாம், இதெல்லாம் தேவேந்திரர்கள் எழுதிய நூல்கள், நீங்க உங்க கருத்தை தான் எழுதியிருப்பீங்க, வேண்டாம்னு சொல்லுவீங்க. கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ராஜ்சேகர் பாசு என்கிற ஒரு அற்புதமான ஆய்வாளர் ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை வைத்திருக்கிறார். 500 பக்கம். அதை சுருக்கி தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, கிழக்கு பதிப்பம். நந்தனின் பிள்ளைகள் பறையர் வரலாறுங்கிற ஒரு நூல், அற்புதமான நூல். பல்லர்களும் பறையர்களும் இந்த தமிழ் சமூக அமைப்பில் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த சமூக அரசியல் சூழல்களின் ஊடாக பயணித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆதி திராவிடர் அரசியல் என்பது எப்படி அட்டவணை சாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் அனைத்து வாய்ப்பு வசதிகளையும் கபலீகரம் செய்து கொண்டது என்பதற்கு அந்த நூல் ஒரு சாட்சி. அதே போன்று கிறித்துவ தேவேந்திர குல வேளாளரான அன்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் டி தர்மராஜன் எழுதிய நான் ஏன் தலித்தும் அல்ல என்கிற ஒரு நூல் இருக்கு, படிங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் மாற்றம் ஏன் கேட்கிறார் என்பதை அறிவு நாணயத்தோடு தர்க்க ஒழுங்கோடு முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆவணம், படிங்க. நிறைய நூல்கள் இருக்கு, இன்னும் பரிந்துரைப்பதற்கு என்னிடம் பெரிய பட்டியல் உண்டு. ஆனாலும் பட்டியல் மாற்றத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிற இந்திரகுல போதினியின் பத்திரிகையின் ஆசிரியர், பத்திரிகைக்கு பெயர் வைக்கிறாரு இந்திரகுல போதினி. அந்த பத்திரிகையின் ஆசிரியர் தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏஜி சீனிவாசகம் பிள்ளை, சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசன சபையின் தலைவர் ஏஜி சீனிவாசகம் பிள்ளை 1922 தேவேந்திர குல வேளாளர்கள் மீது திணிக்கப்பட்ட ஆதி திராவிடர் என்கிற அடையாளத்தையும் அந்த வரலாற்று துரோகத்தையும் எதிர்த்து 1923 முதல் 1926 கடைசியாக 6 மாநாடுகள் நடத்தினார். 6வது மாநாடு பாளையங்கோட்டையில் நடத்தப்பட்டது. அந்த ஆவணங்களை எல்லாம் ஆவண காப்பகத்திலிருந்து எடுத்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் என்ன சொல்றாங்க, தொடர்ந்து அவர் தான் என்ன செய்யறாரு, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள், எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. நாங்கள் ஆதி திராவிடர் அல்ல, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று ஆங்கிலேய அரசாங்கத்தோடு மல்லு கட்டினார்.
ஆங்கில அரசாங்கம் கொடுக்காத. அவர்களை எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்படியான சூழல்ல இன்னொன்று, இவர்கள் ஒரு பட்டியல் தர்றாங்க. ஐயா கிருஷ்ணதாஸ் ஐயா காந்தி போன்றவர்கள் ஒரு பட்டியல் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டியல் என்னன்னா, கல்வி, வேலை வாய்ப்பு, அரசு மானியம் பெறுவது, லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறதுங்கிறதெல்லாம் தர்றாங்க. உண்மைதான். இது எல்லாம் இந்த அட்டவணை பட்டியல் பிரிவில் இவர்கள் இணைக்கப்பட்ட பிறகுதான் சொல்வதை இந்த நூற்றாண்டின் ஆகப்பெரும் கற்பனையாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கற்பனைகளுக்கும் உங்களுடைய முன்முடிவுகளுக்கும் உங்களுடைய அநீதியான அணுகுமுறைக்கும் நாங்கள் எதிரானவர்கள். நாங்கள் பட்டியல் மாற்றம் கேட்பது சொல்றாங்க 10 விழுக்காடு இடப்பங்கீடுடன் கூடிய பட்டியல் மாற்றம் தான் எங்களுக்கு கேட்கிறோம். இடப்பங்கீடு வேண்டான்னு சொல்றாங்க, சலுகைகள் வேண்டான்னு சொல்றாங்க. தனிநபர்கள் சொல்வதை எல்லாம் இவர்கள் ஒரு சமூகத்தின் குரல்களாக கருதுகிற, கற்பனை செய்கிற போக்கில் இருந்து முதல்ல இவர்களை மீட்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நாம ஒரு இனத்தினுடைய ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக நிற்கிறோம். அதிகார அரசியல் என்கிற புள்ளியிலே வந்து நிற்கிறோம். 36 தொகுதியிலே தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தனி தொகுதி அரசியலுக்குள்ள நீ அடைத்து வைத்திருப்பது நியாயமா இல்லையா என்று இந்த அறிஞர் பெருமக்களே தீர்மானிக்கட்டும். இன்னும் விரிவான கருத்துக்கள் இருக்கிறது. வாய்ப்பு நேரும் கால் நாம் அதை இன்னும் விரிவாக பேசுவோம். வாய்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.